தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 324வது நாள் பதிவு. இந்த பதிவு கலைஞருடைய முத்துக்குவியல் என்கிற நூலிலிருந்து சிலவற்றை சிறு சிறு துணுக்குகள், தலைவர் எழுதிய துணுக்குகளை பார்க்கிறோம். தமிழ்நாடு தமிழ்நாடு, தமிழை நாடுவதில் தவறில்லை. தமிழ்நாடு என்பதற்காகத்தான் நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறோம். மொழியை எங்கே மறந்து விடுவோமோ என்பதற்காகத்தான் இந்த நாட்டின் பெயரை தமிழை சேர்த்து தமிழ்நாடு என்று வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருப்பதற்கு காரணம் தமிழை நாடு, தமிழ் கலாச்சாரத்தை நாடு, தமிழ் பண்பை நாடு, தமிழ் உணர்வை நாடு, தமிழ் இலக்கியத்தை நாடு, தமிழின் உயர்வை நாடு என்பதற்காகத்தான். தமிழ்நாடு என்பதை ஒரு நிலத்தின் பெயராக கருதாதீர்கள், நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளும் அறிவுரை என்று கருதுங்கள். தமிழ் வளம், மனவளம், தமிழர்களுடைய வளம், தமிழ்நாட்டு வளம், சேரனுடைய வளம், சோழனுடைய வளம், பாண்டியனுடைய வளம், வீரம் அத்தனையும் வைத்து சிலப்பதிகாரத்தை படைத்திருக்கிறார் இளங்கோ அடிகள். அந்த காவியத்திலே பெரிய மாறுதல் என்னவென்றால், அதற்கு முன்பெல்லாம் இருந்த புதல்வர்கள் மன்னர்களை பற்றி எழுதினார்கள். மன்னர்களை கதையின் கருப்பொருளாக கதாநாயகனாக வைத்து எழுதினார்கள். அதை மாற்றி கதையை அரண்மனையிலிருந்து ஆரம்பிப்பதற்கு பதிலாக அரசனை அல்லது இளவரசனை கதாநாயகனாக அமைப்பதற்கு பதிலாக ஒரு மனிதனை, ஒரு சாதாரண மனிதனை, ஒரு குடும்பத்து பெண்ணை கதாநாயகனாக கதாநாயகியாக ஆக்கிய பெருமை இலக்கிய உலகத்திலே முதலாக இளங்கோ அடிகளுக்குத்தான் உண்டு. நமக்கென்று இலக்கியங்கள் உண்டு, வரலாறு உண்டு, தன்மான உணர்வுகள் உண்டு. அவைகளை கட்டி காக்க நம்முடைய இலக்கியங்களை பாதுகாக்க வேண்டும், தமிழை வாழ வைக்க வேண்டும். தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழன் வாழ்வான், மொழி வாழ்ந்தால்தான் அம்மொழிக்குரிய மனிதன் வாழ முடியும். வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு புதுமை நாம உச்சரிக்கிறோமே தமிழ் என்று அதற்குண்டு. தமிழ் என்கிற பெயர் வைத்திருக்கிறோமே, அதை எடுத்துக்கொண்டால் கூட அது நம்முடைய மொழியில் இருக்கிற இலக்கணங்களை உள்ளடக்கி கொண்டிருப்பதை காரணம். தமிழ் என்கிற பெயரின் தா என்ற எழுத்து வல்லினம், மீ என்ற எழுத்து மெல்லினம், ஈழ் என்ற எழுத்து இடையினம். ஆக இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் ஆகிய 3 இனங்களை உள்ளடக்கி ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து ஒன்று சேர்த்தது கோர்த்த முத்துதான் தமிழ் என்கிற பெயராகும். தமிழன் தமிழரை ஆள வேண்டும். அந்த தமிழன் ஜனநாயக ரீதியில் கம்யூனிஸ்ட் தமிழனாகலாம், அல்லது காங்கிரஸ் தமிழனாகலாம், அல்லது திராவிட முன்னேற்ற கழக தமிழனாகலாம். ஆனால் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும். கேரளத்தை மலையாளி ஆள வேண்டும், ஆந்திரத்தை தெலுங்கர் ஆள வேண்டும், பஞ்சாபை பஞ்சாப் நாட்டுக்காரர்கள் ஆள வேண்டும், மைசூரை மைசூரக்காரர் தான் ஆள வேண்டும். அதை போலத்தான் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும். இதைத்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அன்றைக்கே பாடிவிட்டு சென்றார். தமிழில் சிறந்த தமிழன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் என்று. ஆகவே நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு மொழிக்கும் உரியவர் அந்த மொழிக்குரிய மக்களை பரிபாலிக்கின்ற அரசு ஏற்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு எல்லா கட்சியில் உள்ளவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழை படிப்பது என்பது வேறு, தமிழில் படிப்பது என்பது வேறு. இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழை படிப்பது என்பது இலக்கியங்களை, சங்ககால இலக்கியங்களை, காவியங்களை, கவிதைகளை, புறநானூறு, அகநானூறு போன்ற நம் பழங்கால பணுவல்களை படிப்பது. தமிழில் படிப்பது என்பது வரலாறு படிப்பது, நிலநூல் படிப்பது, பொருளாதாரம் படிப்பது, நீதித்துறை பற்றி படிப்பது, இவைகளையெல்லாம் தமிழில் படிப்பது என்று சொல்லுகிறோம். ஆகவே தமிழ் படிப்பது என்பதற்கும் தமிழ் படிப்பது என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழை படிப்பது தேவை, அதை விட தமிழில் படிப்பது மிக மிக தேவை. தமிழ்நாட்டின் எல்லா வகையான வளர்ச்சிக்கும் அது தேவை. தமிழால் எல்லாவற்றையும் படிப்போம். விஞ்ஞானத்தை, சரித்திரத்தை, பூகோளத்தை எதையும் படிப்போம். ஆங்கிலத்தின் தயவை, இந்தியின் தயவை, ஏற்றுமொழியின் தயவை நாடத் தேவையில்லை என்று காலம் வந்தாக வேண்டும். நினைப்பதை தமிழில் நினைப்போம், தமிழ் மரபிற்கு ஏற்ப செயல்படுவோம். தமிழில் விஞ்ஞான சொற்கள் வந்தாக வேண்டும். அறிவு உலகில் விரைந்து நடப்படக்கூடிய அளவில் தமிழின் புதிய புதிய சொற்கள் பார்த்தாக வேண்டும். அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டாக வேண்டும். தமிழ் மொழியை காப்பாற்றுதல் தமிழன் காப்பாற்றப்பட்டாக வேண்டும். தமிழன் தமிழை காப்பாற்றியாக வேண்டும். இந்த இரண்டும் காப்பாற்றப்பட வேண்டுமானால் தமிழர் சிந்திக்க வேண்டும் என்று சில முத்துக்குவியல்களை இன்றைக்கு பார்ப்போம். நாளை அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம்.
கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று நாளும் சொல்வோம். நிறைவாக இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நாளை மற்றொரு பதிவோடு உங்கள் முன்னால் வர இருக்கிறேன். வைதாரம். நன்றி, வணக்கம்.